ஹாய் காய்ஸ், 2014 எழுதின டைரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். 2025 அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். எப்போ எழுதுனதெல்லாம் சுத்தமாக ஞாபகமே இல்லை, ஆனால் கவிதை எழுதுனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்ன கவிதை எழுதியிருக்கேன்னு நானே பார்க்குறேன். இப்போ தான் சில இது அப்பப்போ ஞாபகம் வரும், ஆனால் எழுதிருந்ததை பார்த்தா ஃபுல்லாக ஞாபகம் வரும். அந்த டைம்ல எழுதுனது ஒன் சைடு லவ் அப்ப இருந்தது. அந்த ஒன் சைடு லவ்வுக்கு வந்துட்டு எழுதின கவிதை தான் இது. அவள் என்னை நினைக்கும் போது நான் காதலை சொல்லவில்லை. இப்போது நான் காதலை சொல்லும் போது அவள் என்னை நினைப்பதை நிறுத்திவிட்டாள். நான் என் தேவதைக்கு கொடுத்த பூக்கள் எதுவும் வீணாகவில்லை. இதோ அனைத்து பூக்களையும் கொண்டு வந்திருக்கிறாள் என் கல்லறைக்கு. பத்தீங்களா எப்படியாப்பட்ட லைன் பாருங்க. நான் தான் எழுதுனேன், எனக்கே நம்ப முடியல இப்ப படிச்சா. லவ் இஸ் பெயின் பட் பியூட்டிஃபுல். பெரிய லவ்வா இருந்திருக்கும் போலயே. மலர துடிக்கும் மொட்டுக்கு தெரியாது மலர்ந்தால் நமக்கு மரணம் என்று. இந்த தெரியாத மலரை போல இப்போது நான் ஆகிவிட்டேன். ஆனந்தகுமார். இந்த தை பொங்கலுக்கு என் வீட்டிற்கு வந்த என் தேவதை பொங்கல் பரிசாக என் உயிரை கேட்டிருந்தால் கூட நான் கொடுத்திருப்பேன். ஆனால் என் காதலை கேட்கிறாள். எப்படி நான் கொடுக்கிறது? நீ முதலில் என் கண்முன் சேலையில் வந்ததும் என் இதயம் இன்பத்தில் கொண்டாடியது. ஆனால் அது எனக்காக இல்லை என்று தெரிந்ததும் என் இதயம் துன்பத்தில் துண்டாகியது. செமையா இருக்குல்ல? இன்னொரு வீடியோல இருந்து நிறைய சொல்றேன்.